Hello everyone. இதுலயும் நெக்ஸ்ட் இந்த வீடியோவில் நம்ம சென்ட்ரல் பம்ப் பேஸ்டு ப்ராப்ளம் தான். ஸோ போன வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண மாதிரியே இருக்கும். ஸோ இதில் வந்து சென்ட்ரல் பம்ப் டெலிவர்ஸ் வாட்டர்ஸ் அகைன்ஸ்ட் நெட் ஹெட் ஆஃப் 14.5 மீட்டர். ஸோ ஹெட்டோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ தட் இஸ் ஹெட் இஸ் ஈக்குவல் டு 14.5 மீட்டர் அண்ட் டிசைன் ஸ்பீட் ஆஃப் 1000 RPM. ஸ்பீடோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1000 RPM. The vans are curved back to an angle of 30 degree. So van angle அப்படிங்கும்போது curved back to an angle வந்து பார்த்தீங்கன்னா பையோட வேல்யூ that is 30 degree. The impeller diameter is 300 mm and the outlet width is 50 mm. So diameter outletல கொடுத்துருக்காங்க that is 300 mm and width is equal to 50 mm. இப்போ diameter அப்படிங்கும்போது 0.3 மீட்டர், width வந்து பார்த்தீங்கன்னா 0.05 meter. Determine the discharge of the pump if the manometric efficiency is equal to 95%. அதாவது ஃபைனலா என்ன கேக்குறாங்கன்னா Q ஓட வேல்யூ நமக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்றாங்க. ஓகே, வெரி சிம்பிள் ப்ராப்ளம். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா ஸ்பீடு கால்குலேட் பண்ணிக்கலாம். தட் இஸ் U2 is equal to pi into D2 into N divided by 60. இந்த டேட்டா சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். D2 ஓட வேல்யூ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 300 mm, so 0.3 into speed ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா 1000 RPM divided by 60. சால்வ் பண்ணும்போது U2 ஓட வேல்யூ நமக்கு 15.7 meter per second வேல்யூ கிடைக்குது. and then manometric efficiency ஃபார்முலால இருந்து நாம என்ன பண்ணலாம், VW நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். so manometric efficiency equal to G into HM divided by VW2 into U2. so இதுல வந்து பாத்தீங்கன்னா manometric efficiency வந்து நமக்கு எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னா 95% கொடுத்திருக்காங்க. 0.95 is equal to G ஓட வேல்யூ 9.81 into HM ஓட வேல்யூ 14.5 மீட்டர் divided by VW வந்து unknown into U2 வந்து 15.7. so இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது VW ஓட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 9.54 மீட்டர் per second வேல்யூ நமக்கு கிடைக்கும். so next என்ன பண்றோம்னா நம்ம சேம் previous ப்ராப்ளம் மாதிரியே இந்த இடத்துல tan pi எடுக்கிறோம். so tan pi எடுத்தோம்னா VF2 ஓட வேல்யூ கால்குலேட் பண்ணிடலாம். ஏன்னு பாத்தீங்கன்னா நமக்கு Q ஓட ஃபார்முலா இருக்கு. so Q ஓட ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா Q is equal to pi into D2 into V2 into VF2. இதுல வந்து பாத்தீங்கன்னா D2 V2 ல ஆல்ரெடி இருக்கு. so VF2 ஃபைண்ட் அவுட் பண்ணனும். so VF2 ஃபைண்ட் அவுட் பண்ணா கண்டிப்பா VW2 வேணும். அதுக்காக VW2 கால்குலேட் பண்ணிருக்கோம். so இந்த ஃபார்முலால tan pi is equal to VF2 divided by U2 minus VW2 இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். that is tan pi is equal to VF2 by U2 minus VW2. okay, so நமக்கு பையோட வேல்யூ நமக்கு தெரியும் 30 degree. so tan 30 degree is equal to, so VF2 வந்து unknown divided by U2 is equal to 15.7 minus VW2 வந்து பாத்தீங்கன்னா 9.54. so இதுல இருந்து நம்ம VF2 கண்டுபிடிச்சிடலாம். so இதுல ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது VF2 is equal to 3.556 மீட்டர் per second வேல்யூ கிடைக்கும். so இதை வச்சுக்கிட்டு நம்ம Q ஓட ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். Q is equal to pi into D2 ஓட வேல்யூ நமக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா 0.3 into V ஓட வேல்யூ 0.05 into VF2 வேல்யூ 3.556. so இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது Q is equal to 0.1675 மீட்டர் கியூப் per second. so இத வந்து டிஸ்சார்ஜ் ஓட வேல்யூ. ஓகே, டவுட் இருந்தா கான்டாக்ட் பண்ணுங்க.